Welcome to Simple Math. Topic measurements, worksheet number 11. Multiple choice questions. Question number 1. Meera goes to office at 8:30 a.m. in the morning. She returns home by 7:15 p.m. How much time did she spend in office? So, இப்போ 8:30 காலையிலேருந்து ஈவினிங் 7:15. இப்போது 8:30 to evening 7:15 டோட்டலாக 10 hours 45 minutes வரும். ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். Next question number 2. Divya goes to play at 6 o'clock. If she plays for 2 hours and 30 minutes, what time does she returns home? ஸோ திவ்யான்றவங்க விளையாடுறதுக்கு 6 o'clock போகிறாங்க. எவ்வளோ நேரம் விளையாடுறாங்கன்னா 2 hours 30 minutes. ஸோ 2 hours 30 minutes. So she returns home எப்போ வீட்டுக்கு திரும்ப வராங்கன்னா 8:30. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். Question number 3. Nijamuddin Express leaves New Delhi railway station at 15:25. Convert the time in 12 hours format. ஸோ இது ரயில்வே டைமில் இருக்குது. ஸோ 15னா 3:25 வரும். ஸோ 12 o'clock அப்புறம் 11 o'clock ஆஃப்டர்நூன் 13 hours வரும். நெக்ஸ்ட்டு 14 hours வந்து 2 o'clock. ஸோ 15 hours வந்து 3 o'clock. ஸோ 15ன்றது 3. ஸோ 25 minutes. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். Question number 4. 576 hours is equal to dash days. ஸோ 576 ஹவர்ஸு. ஸோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஸோ 24 மணி நேரத்தால் டிவைட் பண்ணும். ஸோ 576 டிவைடட் பை 24. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 24 வரும். ஸோ 24 days. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். Question number 5. Mr. Raja was on leave from 27th January 2012. He joined on 31st March 2012. How many days of leave did Mr. Raja took? So leave வந்து 27th January 2012 இருந்து 30th வரைக்கும் வரும். ஏன்னா அவர் ஜாயின் பண்ணது வந்து 31st. ஸோ பிஃபோர் 1 day வரைக்கும் லீவு. ஸோ 30th வரைக்கும் கவுண்ட் வரும். ஸோ ஜான்வரி 5 days. நெக்ஸ்ட்டு ஃபெப்ரவரி. ஸோ ஃபிப்ரவரி மந்த்து பார்க்கும்போது 2012 லீப் இயரான்னு செக் பண்ணோம். ஸோ லீப் இயர் எப்படி இருக்குன்னா, லீப் இயர்ஸ் ஆர் எனி இயர் தட் கேன் பி எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 4. ஆனால் எக்ஸப்ட் இஃப் இட் கேன் பி டிவைடட் பை 100. ஸோ டிவைடட் பை 100 வந்ததுன்னா அது லீப் இயராக வராது. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன், எக்ஸப்ட் இஃப் இட் இஸ் கேன் பி எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 400. ஸோ அந்த 3 கண்டிஷன். ஸோ 2012 ஸோ 4 டிவைட் ஆகும். இது வந்து என்னது லீப் இயர். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 29 days. ஸோ நெக்ஸ்ட்டு மார்ச். ஸோ மார்ச் மந்த் 30 days. Four, 6, so 64 days. Option B correct answer. Next Roman 2, fill in the blanks. 6th question. 1 hour 30 minutes plus 1 hour 52 minutes. So 1 hour 30 minutes then 1 hour 52 minutes. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2, 8, 2. ஸோ நமக்கு வந்து இங்கே 82 minutes இருக்குது. ஸோ 60 minutes இஸ் ஈக்குவல் டு 1 hour. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த 60 வந்து 2ஓடு ஆட் பண்ணால் 3 hours ஆகிடும். ஸோ ரிமைனிங் 22 இருக்கும். ஸோ 3 hours 22 minutes. ஸோ ஆன்சர் 3 hours 22 minutes. 7th question. Dash month has less than 30 days. ஸோ நமக்கு நல்லா தெரியும்
February. Next question number 8. 1900 is not a dash year. So 1900 வந்து divisible by 4, then divisible by 100 வரும், but not divisible by 400. So அப்போ not a leap year. Next question number 9. 5 years. Next question number 9. 5 years 2 months minus 6 months is equal to dash years dash months. So 5 years 2 months வந்து, so 5 years வந்து 60 months வரும். So plus 2 months, so totally 62 months வரும். இப்போ அதுலேருந்து 6 months சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 6 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 56 வரும். ஸோ இப்போ 56 வந்து இயர்க்கும் மந்த்தும் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 56 டிவைடட் பை 12 பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். 1 டைம் 4 டைம்ஸ் வந்து 48 வரும். சரி, இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ 56 12 டிவைட் பண்ணோம். ஸோ 4 டைம்ஸ் 48 வரும், ரிமைனிங் 8. அப்போது 4 years 8 months. Answer 4 years 8 months. Next question number 10. In 24-hour clock 10:30 AM is written as, எப்படி தான் எழுதுவோம் 10:30? Roman 3 short answer questions. Question number 11. Ram travelled for 1 hour 20 minutes by bus and 2 hours 30 minutes by train. How long did he travel altogether? So first பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ராவல்டு பை பஸ்ஸு, ஸோ இல் ட்ராவல்டு பை ட்ரெயின். ஸோ ட்ராவல்டு பை பஸ்ஸு 1 hour 20 minutes. இங்கே 2 hours 30 minutes. ஸோ ஆல் டுகெதர்னா டோட்டல் பண்ணோம். ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 0 5 minutes here 3 hours. So 3 hours 50 minutes altogether he travelled by train and bus also. So next question number 12. Radha is 2 years 6 months younger than Banu. If Banu is 11 years 3 months old, how old is Radha? ஸோ பானு தான் பெரியவங்க. ஸோ பானுஸ் ஏஜ் வந்து 11 years. ஸோ 11 years 3 months. ஸோ அதுலேருந்து ராதாவோட ஏஜ் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா, ஸோ 2 years 6 months. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் மந்த் வந்து 12 months வரும் ஆக்சுவலாக. ஸோ 3ல் இருக்குது. ஸோ இங்கேருந்து 1 பாரோ பண்ணோம். ஸோ 12 ஏற்கனவே ஒரு 3 இருக்குது 15. ஸோ 15ல் 6, டோட்டலாக 12 + 3 15. ஸோ 15ல் 6 போச்சுன்னா 9 months. ஸோ இங்கே ஆல்ரெடி 11ல் ரிமைனிங் 10 இருக்கும். ஸோ 10ல் 2 போச்சிங்கன்னா 8 years. So Radha's age is equal to 8 years 9 months. Next question number 13. A train departs from Bangalore at 16:50 hours. It will arrive at Salem 21 hours. Write both the time in 12 hours format. So 13 after 12, 13 வந்து 1 o'clock, then 14 2 o'clock, 15 3 o'clock, so 14 4 o'clock. ஸோ இங்கே வந்து சாரி 15க்கு அப்புறம் 16 4 o'clock. ஸோ 16:50. ஸோ 16:50
is equal to 4:50 PM. ஸோ இங்கே 21 hours. ஸோ அப்படி 21 hours நீங்கள் இதை மாதிரியே கவுண்ட் பண்ணி வந்தீங்கன்னா 21 hours வந்து 9 PM வரும். Next question number 14. A train departed from Erode station at 23:30 PM and reached Chennai Junction the next morning by 6:20 AM. What was our traveling time? So இங்கே PM வராது. ஸோ 2:30 30 PS. ஸோ 2:23 நைட்டு தான் இருக்கும். ஸோ 23:30 PM. PM ரைட் தான். ஸோ 11:30 ஆல்சோ. 11:30 PM ஆல்சோ ரைட். ஸோ இங்கே ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஈரோடு 23:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்போ ரீச் ஆகுதுன்னா சென்னை ஜங்ஷனுக்கு மார்னிங் டு சென்னை ரீச்டு பை 6:20 AM. So next morning itself. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 23:30னா ஸோ 24 12 hours வரும். ஸோ 23:30 வந்து 30 minutes. நெக்ஸ்ட்டு நைட்டு 12 to மார்னிங் 6 வரைக்கும் 6 hours வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 minutesக்கு தான் போய் சேர்ந்துருக்கு. அப்போ அங்கே வந்து 20 minutesல ஆட் பண்ணிங்க. ஸோ 0 5 இங்கே 6 hours. ஸோ டோட்டல் டைமிங் 6 hours 50 minutes. Next question number 15. Anuj joined swimming class on 16th May. The duration of the course is 39 days. On which date he will attend his last class? ஸோ ஸ்விம்மிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறாங்க 16th மே அன்னைக்கு. அதுலேருந்து 39 days கோர்ஸு. அப்போது 39 days முடியும் போது எந்த டேட் வரும்ன்றது கேட்குறாங்க. he will attend his last கிளாஸோட டேட் கேட்குறாங்க. அப்போது ஸோ மே மந்த்து வந்து டோட்டலாக 31 days. ஸோ இவங்க ஜாயின் பண்ணுறது 16 days. அப்போது மே மந்த்து 16th ஆன்வர்ட்ஸ். அப்போது 16th ஆட் பண்ணணும். 16th ஆன்வர்ட்ஸ். ஸோ இதில் வந்து 15 days. ஸோ 39ல் சரி இங்கே 16 days வரும். ஏன்னா 31 days டோட்டலாக மந்த்துக்கு. ஸோ 16 days. ஸோ 39லேருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 23 கிடைக்கும். ஸோ அப்போது ஜூன் மந்த்து 23 days. ஸோ அப்போ 23rd அன்றைக்கி வரும். ஸோ டோட்டலாக 39 நமக்கு வந்துச்சு. ஸோ அப்போது ஸோ அனுஜ் last class date will be June 23rd or else 23rd of June. So thank you students.